கழுத்துல போட்டிருக்க இந்த கொடிக்கு கூட ஒரு கதை இருக்குங்க. இந்த கதை என்னன்னா, ஏற்கனவே சம்பாரிச்சு தாங்க கஷ்டப்பட்டு 2 பேரும் லவ் மேரேஜ் தான். சம்பாரிச்சு தான் கஷ்டப்பட்டு தான் ஒரு கொடி எடுத்து போட்டாரு. அது என் பாப்பா ஐசியூல இருக்கும்போது அந்த கொடிய கொண்டு போய் வித்து தான் என் பாப்பா ஐசியூல கடைசியா திருச்சி கேஎம்சி ஹாஸ்பிட்டலு அந்த கொடிய வித்து அந்த டிஸ்சார்ஜ் பண்ணும்போது 45 நாள் ஐசியூல இருந்தாங்க. பணம் பத்தல. ஒரு 25,000 பணம் பத்தலங்க. அதுக்காக அந்த கொடிய போய் வித்து தான் அவள டிஸ்சார்ஜ் பண்ணி நான் கூட்டு வந்தேங்க. காலையில இன்னைக்கு கட்டுனீங்கன்னா ரூ. 25,000 இல்ல விடிஞ்சுச்சு அப்டின்னா ரூ. 40,000 இன்னும் 20,000 எக்ஸ்ட்ரா ஆயிடுமா? அதுக்கு யார்ட்ட போய் கை நீட்டி நிக்கிறது? என்னமோ சொல்ல வந்ததும் சரியில்ல, வாய்ச்சதும் சரியில்லன்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் பொறந்த இடமும் கஷ்டத்துல இருக்குங்க. நான் கட்டிட்டு போன இடமும் கஷ்டத்துல இருக்கு. யாரையுமே நம்ம கஷ்டப்படுத்த விரும்பல. சரி என்கிட்ட இருந்தது அது ஒண்ணுதான். கடவுள்ட்ட அழுது கேட்டேன். எல்லா நகையும் வித்துட்டேன் கடவுளே. இத ஒண்ணையும் என்ன விக்கிற மாரி வச்சிராதீங்கன்னா, நான் கடைசியில அத வித்து தான் அவள வெளியில கொண்டு வர மாரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் சரி அவர் என்ன பண்றாரு வீட்டுக்காரரு, கஷ்டப்பட்டு நீ உழைச்சு எல்லாமே எடுத்து போட்ட. நானும் வேலைக்கு போவேன், அவரும் வேலைக்கு போவாரு. அவர் காசு வீட்டு செலவு பண்ணுவேன், என் காசு சேவிங்ஸ் பண்ணி தாங்க கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்தேன். அதனால அவர் என்ன சொன்னாரு, நீ கஷ்டப்பட்டு பண்ணுன்னு சொல்லிட்டு தாங்க இப்ப இத பண்ணி போட்டாருங்க. அது மாரி இப்ப நீங்க கூட நினைக்கலாம், கஷ்டங்கிறாளே கழுத்துலயும் காதுலயும் போட்டு தான் இருக்கானே. அதுக்காக தாங்க